நிறைய பேர்கிட்ட வக்கீலாக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு கஷ்டம் தான் அவர்கிட்ட போய் நின்னாலும் வாயை தந்து இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டார். நல்ல மனுஷன். நம்ம இப்போ அண்ணனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே தூங்கலை. ஆனால் எல்லாமே நாங்கள் எல்லாம் தூங்காமல் அண்ணன் எப்போ வருவார், அண்ணன் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 11:30 மணிக்கு இருந்து வராங்க. என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவரை ஒரு சாதாரண ஒரு கூலிப்படை கொண்டு விட்டது என்பது தமிழகத்தில் வர அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் வெட்கக்கேடு, மானம், சூடு சொரணை இல்லாத ஒரு இந்த அரசை நம்ம வெண்மையாக கண்டிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் மரணம் செய்தி இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு துக்க செய்தியாக கருதப்படுகிறது. அதே போல் என்னன்னா இந்த வழக்கை வெறும் உண்மை குற்றவாளிகளை கண்டறியாமல், அதாவது தமிழ்நாடு காவல்துறை மட்டும் விசாரித்து முடிவு பண்ணிடுறாங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தக்க உரிய தண்டனை கொடுக்கணும். இதை சிபிஐ வழக்குக்கு எடுத்துன்னு போனோம். அதாவது சிபிஐ வழக்காக மாற்றணும். இப்போ அண்ணன் செஞ்ச உடைய நன்மைகள் சொல்லணும்னா நிறைய இருக்குது. அவர் தொகுதியில் சில நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்காரு, மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே போல் தமிழ்நாடு பௌத்த சங்கத்தினுடைய தலைவராக பண்பாட்டு புரட்சியை மீட்டெடுத்திருக்கிறாரு. அதே போல் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. என் போன்ற நிறைய பேருக்கு நிறைய பணம் கொடுத்து நான் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்கிற திருப்பதியில் என் போன்ற நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சுருக்காரு. தாய்மார்களுக்கு அந்த தொகுதியில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. குறிப்பாக தலித் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அவர் பிற சமுதாயத்துக்கு சார்ந்தவர்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிறாரு. ஏன் குறிப்பாக ஐநாவரத்தில் நிறைய நம்ம பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்ரஹாரத்து புள்ள அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர் சொன்னால் நாங்கள் எது வேணுமாலும் செய்வோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அண்ணன் பூவையாரின் வளர்ப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்பதற்காக முதலில் தமிழகத்திலே குரல் கொடுத்தவர் டாக்டர் பூவை மூர்த்தியார் அவர்கள் மாத்திரமே. அண்ணனின் வழியில் இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும், நசுக்கப்பட்ட மக்களுக்காகவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், ஆக மொத்த தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் குரல் எழுப்பி தன்னுடைய பேச்சாற்றினாலும் தன்னுடைய கொள்கையினாலும் பௌத்தத்தை தழுவி அநேக மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, டீசல் நிலையங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அனைத்து மக்களிடத்திலும் பெற்று ஏழை எளிய மக்களான தலித் மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். ஆகவே அன்னாரின் மறைவு எங்களை போன்ற லட்சோப லட்ச இளைஞர்களுக்கு ஒரு பேர் இழப்பு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம். தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரணாக இருந்து குரல் கொடுத்தவர். குறிப்பாக தமிழகத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்கள், என்னை போன்ற இளைஞர்களை உருவாக்கிய அரசியல் தளத்திலே போதைப் பொருள்களுக்கு அடிமையாகாமல் நம்ம ஒரு அரசியல் களத்திலே நின்று வெற்றியாக வேண்டும். நம்முடைய கடைசி அதிகாரம் அரசியல் அதிகாரம்தான் என்று எம்மை போன்ற இளைஞர்களுக்கு எடுத்துரைத்தவர். அவருடைய மரணம் என்பது ஒட்டுமொத்த இளைஞர் சமூகத்திற்கும் ஒரு பேரிழப்பாகும். மத்திய அரசு, மாநில அரசு இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். தொடர்ந்து தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை கூட இந்த மாநிலத்தில் அறிவிக்கலைன்னு சொன்னால் இந்த தமிழக அரசு எப்படிப்பட்டான ஒரு சாதிய மனநிலையை கொண்டுள்ளது என்பதை நாம் இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் ஒரு 1000 தலைவர்களுக்கு சமமானவர். அவர் இந்த பேனா எப்படி நம்முடைய பாக்கெட்டுக்கு வந்தது என்று சொல்லி என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவரை ஒரு சாதாரண ஒரு கூலிப்படை கொண்டு விட்டது என்பது தமிழகத்தில் வர அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் வெட்கக்கேடு, மானம், சூடு சொரணை இல்லாத ஒரு இந்த அரசை நம்ம வெண்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். புரியுதுங்களா? அவர்கிட்ட அந்த ஒரு மாநில தலைவர்ன்றது அவர்கிட்ட அந்த ஒரு எண்ணமே இருக்காது. சாதாரண ஒரு நண்பர், தோழர்னா, கை கொடுக்கும் தோழர்னா, அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, நார்மலாக 4 பேர் நிற்கிறாங்க, அந்த மாதிரி நிற்பார் அவர். அப்படியேப்பட்ட மனுஷன் அவர். ஆனால் இவ்வளோ பெரிய மாநில தலைவரை நீங்கள் இந்த அளவுக்கு விட்டுட்டோன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? அதுதான் இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம். புரியுதுங்களா? ஒரு 10 அடிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுச்சு? புரியுதுங்களா? இந்த அளவுக்கு இப்போ ஒரு மக்களை வாழ வச்சவர், படிக்க வச்சவர், குழந்தைங்களை படிக்க வச்சவர், எவ்வளோ பேரை வழக்கறிஞராக ஆக்கி விட்டுருக்காரு. நிறைய பேரை வாழ வச்சுருக்காரு. இவர் வாழ வச்சது தான் இப்போ இங்கே படுத்துருக்காரு அண்ணன். புரியுதுங்களா? 4 பேரை வாழ வச்சவர் தான் இந்த இடத்துல படுத்துருக்காரு.
புரியுதுங்களா? அவர் வந்து யாருக்குமே துரோகம் நினச்சதே இல்லை, எல்லாரும் வாழ வச்சார் அந்த மனுஷன். அவர் அந்த ஆஃபீஸில் இருந்தவன் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் கட்சியில் இல்லை, அவர் இல்லை, ஆனால் அவரோட தம்பியாக அந்த ஊர் மக்களோட நான் தம்பியாக நான் பேசுகிறேன். புரியுதுங்களா? அவர் கட்சி சார்பாக நாங்கள் பேசலை. புரியுதுங்களா? ஏறக்கு என்ன நல்லது பண்ணலை அவர். எவ்வளோ படிப்பு தாங்க ஒரு எப்படி சொல்கிறது, மக்களோட வந்து குழந்தைங்க வந்து படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பை வந்து இலசமாக படிப்பு கொடுக்குறது யாருன்னா இவரால் தான் முடிஞ்சுது. வேற யார் படிப்பு கொடுத்துருக்கா நீங்கள் சொல்லுங்கள்? வேற யார் படிப்பு கொடுத்துருக்கா? எவ்வளோ பேரை வழக்கறிஞர்னா ஆக்கி விட்டுருக்காரு, நிறைய பேர்கிட்ட வக்கீலாக்கி விட்டுருக்காரு. எந்த ஒரு கஷ்டம் தான் அவர்கிட்ட போய் நின்னாலும் வாயை தந்து இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டார். நல்ல மனுஷன். நம்ம இப்போ அண்ணனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். யாருமே தூங்கலை. அதனால எல்லாமே நாங்கள் எல்லாம் தூங்காமல் அண்ணன் எப்போ வருவார், அண்ணன் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 11:30 மணிக்கு எடுத்து வராங்க. அண்ணன் அண்ணி வீட்டுக்கு எடுத்து வராங்க. அண்ணி வீட்டை எடுத்து வராங்க. நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் அண்ணன் பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? இது சென்னை சிட்டியில் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? அது மட்டும் எங்களுக்கு தேவை, வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அண்ணன் வழிமுறை எப்பவுமே ஜெய்பீம் தான். ஜெய்பீம் தான் அண்ணன் வழிமுறை எப்பவுமே ஜெய்பீம். வீர வணக்கம் அண்ணனுக்கு சொல்லலாம். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. ரவுடிகளையும் கொலைகாரர்களையும் வீதியில் விட்டுட்டு போராளிகளையும் புரட்சி செய்பவர்களையும் கொலை செய்ய விட்டுட்டு தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. இது வன்மையான கண்டிக்கத்தக்கது. காவல்துறையின் போக்கு கண்டிக்கத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பீம். சமத்துவ மக்கள் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஜெய்பீம் ரயில்வே வெல்ஃபேர் அசோசியேட் சார்பாக நாங்கள் மிகவும் ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் வந்து அசோக் குமார் இருக்கார், செயலாளர் அண்ணன் இருக்கார், துணைத் தலைவர் மேடம் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கு சார்பாகவும் சமுதாய மக்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே சிபிஐ மட்டும் இல்லை, புல உணர்வு துறை இருக்காங்க பற்றி அவங்களும் வந்து இதில் சம்மந்தப்பட்டு இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். சம்மந்தப்பட்டவங்க முக்கியமாக குற்றவாளியை வந்து அவங்க கிடையாது, நிச்சயமாக நாங்கள் கருதுகிறோம். குற்றவாளி அவங்க கிடையாது. தகுந்த குற்றவாளிக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சிபிஐ வந்து உண்மையாக இல்லைன்னா வெல்ஃபேர் அசோசியேட் சார்பில் நாங்களும் போராட்டம் நடத்துவோம். ரயில்வே தொழிற்சங்க அது சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையாகவே பொய் வழக்கு. அதெல்லாம் உண்மையாகவே இதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக. அதெல்லாம் உண்மையாகவே தலைவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து உண்மைன்னு பொய்ன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நாங்கள் வந்து வெல்ஃபேர் அசோசியேட் சார்பில் நிச்சயமாக நாங்கள் வந்து போராட்டம் நேரிடுவோம். ரயில்வே யூனியன் சார்பாக அண்ணனுக்கு ஜெய்பீம் வழக்கத்தை செய்கிறோம். வீர வணக்கம். தொடர்ந்து அண்ணனுடைய பணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டக்கல்லூரி மாணவர்களும் கல்வி என்று வந்தபோது நீ இங்கே போய் படி, இதை படிக்காமல் இருக்காத, உனக்கான ஆயுதம் வந்து நிச்சயம் படிப்பாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆணித்தனமாக சொன்னவர் யாருன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள். ஒவ்வொரு படிநிலையிலும் ஒவ்வொரு இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு சென்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பௌத்தத்தை வந்து நாட வேண்டும். நான் இங்கே இந்துத்துவானா என்ன, இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து குறிப்பாக இளைஞர்கள் வந்து தவறான வழிக்கு குடிப்பழக்கம் போதைக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்பதை ஆணித்தனமாக கூறினார் அண்ணன். இன்று அவர் இல்லை என்பது தமிழ்நாடு சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இதுபோல் படுகொலைகள் தமிழகத்தில் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை வந்து தமிழக அரசு விரைந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பே இல்லைண்ணா, ஓப்பனா சொல்ல போனா. ஆமா, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இல்ல எப்படி நிறுத்த மாட்டாங்க? சரியாகாது. இல்லண்ணா, ஒரு நிமிஷம். பாதுகாப்பு சட்டம் இல்ல. எனக்கா 29 வயசு ஆகுது. 45 வயசு ஆகுது. அப்ப போறா இல்ல யாருமே. அண்ணன் வந்து நாங்க ராம்குமார் கொலை வழக்குல அந்த தென்காசி கடைக்கோடி வரைக்கும் அந்த மண்ணை குமிச்சு நிக்கிற வரைக்கும் அண்ணன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல தம்பி நானும் கூட இருக்கேன் அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் எல்லா தலைவரும் வந்துட்டு போயிட்டாங்க. அவர் வந்து கடைசி இருக்கின்றாரு. அப்படி ஒரு போராளி. ஆனா சரியான ஒரு கட்டமைப்பு, சரியான ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு ஒற்றுமை இல்லாம இருந்தா திராவிடம் வந்து நம்மளை கால்வினியே ஆகும். நான் வெளிப்படையா சொன்னேன். நான் தேவேந்திரன், நீங்க பரதரா இருக்கலாம், எல்லாரும் அண்ணன் தம்பி தான், எல்லாம் உறவு, ரத்த உறவு. பட்டியலின மக்களை வந்து காலி பண்ற ஒரே நோக்கம்தான் திராவிடத்தினுடைய முயற்சி. அண்ணன் வந்து ஒரு பண்பானால் அம்பேத்கருடைய வழியை வந்து அதை ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்துன்ற ஒரு நோக்கத்தோட பயணம் பண்ணவர். அதை தாண்டி புத்த மதத்தை அம்பேத்கர் தலைவர் அதையும் இவர் வந்து கையில் எடுத்து இது இப்படித்தான் போகணும் அப்படின்ட்டு
எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போனவர். ஒழுக்கம், உண்மை, நேர்மை, சத்தியம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் வாழ வைக்கணும். எல்லாரையும் பொருளாதாரத்தில் முன்னேற வைக்கணும். கல்வியில் வந்து மேலே போகணும். யாருக்கு நம்ம வந்து கைகட்டி நிற்கக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு போராளி தான் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். நான் வந்து அண்ணன் ஜான் பாண்டி அண்ணன் கூட இருக்கிற காலகட்டத்திலேருந்து அண்ணனை வந்து பலமுறை சந்திச்சிருக்கோம், பலமுறை பேசியிருக்கோம். அப்போ அவருடைய தாட்டுப்புறம் அண்ணன் திரும்ப சொன்ன மாதிரி, அண்ணன் செல்வப்பிறந்த சொன்ன மாதிரி பெரிய பதவிக்கு போகணுன்ற ஆசையெல்லாம் அவர் கிடையாது. எல்லாரையும் மேலே கொண்டு வரணும், எல்லாரையும் படிக்க வைக்கணும், எல்லாரையும் ஒரு நிலைமைக்கு நிற்க வைக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணுன்ற ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்து ஓடினவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர்களுடைய சூழல் வந்து இப்படி ஆயிருக்கு என்பதனால் இதில் சூழ்ச்சி நிறைய இருக்கிறது. இதை களைய வேண்டும். இந்த சூழ்ச்சிக்கு கூட இருக்கிறவனே அப்படி சூழ்நிலை போகிறாங்க. தமிழக அரசு பொதுவாக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பட்டியலின மக்களிலிருந்து ஒருவர் வந்து திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், திராவிடத்தை மாற்ற வேண்டும் என்று பேசினால் அது யாராக இருந்தாலும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்பது கருணாநிதி காலத்திலிருந்து இது உருவாக்கப்பட்ட சூழ்நிலை என்பது ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஆகையால் பட்டியலினத்து மக்களிலிருந்து ஒருவர் பெரிய தலைவனாக உருவாகிறான் என்று சொன்னால் அதை ஒழிக்க வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இது செயல்பட்ட விஷயம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகையால் எல்லாரும் சிந்தித்து செயல்பட வேண்டும். எல்லாரும் ஒற்றுமையின் உணர்வில் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும், இல்லாட்டி ஜெயிக்க முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்தில் சொல்லிக் கடமைப்பட்டுள்ளேன். எல்லாரும் ஒற்றுமையினுடைய நோக்கம்தான் ஜெயிக்க முடியும். ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வருகின்ற பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், போற்றுதற்குரிய பண்பாட்டு தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மறைவு என்பது மிகுந்த துயரத்தை ஏற்படுத்துகின்றது. தமிழகம் முழுவதும் தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அனைத்து தலைவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்திய ஒரு வரலாற்று தலைவர். கடந்த 2018ஆம் ஆண்டு வன்கொடுமைக்கு எதிரான சட்டம் உச்சநீதிமன்றத்தில் வந்தபொழுது தமிழகத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட அனைத்து தலைவர்களையும் ஒன்று திரட்டி சைதாப்பேட்டையில் மாபெரும் ஒரு கூட்டத்தை நடத்திய வரலாற்று தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஒரு மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் தமிழக அரசு உடனடியாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் நேற்று முதல் நிராகரித்து வருகின்றது. தலித் தலைவர்கள் என்று சொன்னால் தமிழக அரசுக்கு அவ்வளவு கேவலமாக உள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. தயவு கூர்ந்து தமிழக அரசு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிட வேண்டும். இதுபோன்று தமிழகத்தில் மேற்கொண்டு படுகொலைகள் நடக்காத வண்ணம் தமிழக அரசு ஒரு சிறப்பு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். நம்முடைய இனம் போராளி அவர்கள் இந்த நேரத்தில் வந்து படுகொலை செய்யப்பட்டு மிக வருத்தம் அளிக்கிறது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து நம்மளுடைய ஜேபீம் ரயில்வே எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக நான் ஒரு ஜோனல் பிரசிடென்ட் என்ற முறையில் இந்த இயக்கத்தை வந்து ஆழ்ந்த வருத்தத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாத தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. எல்லா இடத்துல வந்து தலித்து சமுதாயத்தை தலைவர்களாக பார்த்து தான் படுகொலை செய்யப்படுறாங்க. அதை வந்து அரசாங்கம் வந்து கவனத்துக்கு கொண்டு வரும். நன்றி.